ருத்ரா, உன் மனசுக்குள்ள எத்தனையோ கேள்விகள் பொங்கி வழியுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றத கேளு. அந்த நாகராணி ஏற்கனவே தன்னோட சக்திகளெல்லாம் இழந்து இப்ப சக்தி இல்லாம நிக்கிறா. அப்படியே பாபா? ருத்ரா, அதோப்பா, அதுதான் நாக அமிர்தம். அந்த நாகராணி இழந்த தன்னோட சக்திகளெல்லாம் அடைய தேவைப்படுற சஞ்சீவினி. இதை அடையறதுக்கு அந்த நாகராணி இங்க வந்தே தீரணும் ருத்ரா. அந்த நேரத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பூ, அந்த கழுகு, அது நம்ம ஆளுதான். நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிற நாகலோகத்து பாம்பு. நீ அப்ப பாத்தியே ஒரு பூ, அதுதான் நாக புஷ்பம். நாக புஷ்பமா? அது என்னது பாபா? அத நம்ம அடையிறதுனால என்ன பிரயோஜனம்? ருத்ரா, அது நாகலோகத்தோட அதி உன்னத சக்தி. அது ஒண்ணு மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா நாகலோகத்தோட மொத்த ரகசியமும் நம்ம கைக்குள்ளதான். ஆனா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா பாபா? உனக்கு ஏன் இந்த சந்தேகம் ருத்ரா? நாக அமிர்தமே என் கையில இருக்கும்போது அந்த நாக புஷ்பம் ரொம்ப சுலபம். போக போக இந்த பைரவனோட சக்தி என்னன்னு நல்லா புரிஞ்சுப்ப. ஒரு தடவை அந்த நாக புஷ்பம் என் கைக்கு கிடைச்சதுன்னா நாகமணி தானா என் கைக்கு வந்துடும். பாபா, நாகமணி பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? அது யார்கிட்ட இருக்குன்னு ஏதாவது தடயம் கிடைச்சதா? இல்ல ருத்ரா, யார் கையில இருக்குன்னு எந்த தடயமும் இல்ல. ஆனா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாதையில நாம போனோம்னா இன்னும் சில நாட்கள்ல அந்த நாக புஷ்பம் என் கைக்கு வந்து சேர்ந்துடும் ருத்ரா. ஜெய் மகாகாளி. ருத்ரா, இந்த பைரவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாகமணி கிட்ட போய்கிட்டு இருக்கான். நானும் அந்த நாளுக்காக தான் காத்திருக்கேன் பாபா. ருத்ரா, உங்க வீட்டுல ஏதாவது அபசகுணங்கள் நடந்துகிட்டு இருக்கா? இல்ல பாபா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் நார்மலா தான் இருக்க. அப்படித்தானே இருக்கணும் ருத்ரா. ஏன்னா உங்க வீட்டை சுத்தி பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறது பைரவன். ஏன் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கிற வரைக்கும் அந்த நாகராணியோட ஆட்டம் செல்லாது. பார்த்துக்கிட்டே இரு. இனிமேதான் என் ஆட்டம் ரொம்ப விசித்திரமா இருக்க போகுது. அந்த நாகராணிக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். ஜெய் மகாகாளி. ருத்ரா, நீ புறப்படு. சரிங்க பாபா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.